Hey guys, welcome to Kanni's classes Concept Simplified just for you. Today we are going to see about nutritional intervention, and this nutritional intervention is carried through various national nutrition policies and programs. இந்த national nutrition policies and programs-லாம் யார் ரன் பண்றா அப்படின்னு கேட்டா நம்ம கவர்மெண்ட் தான் ரன் பண்றாங்க. எதுக்காக ரன் பண்றாங்க அப்படின்னாக்கா டு இம்ப்ரூவ் த ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பப்ளிக். ஓகேவா? நிறைய நியூட்ரிஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. A few to mention அப்படின்னு சொன்னாக்கா ஐசிடிஎஸ் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக போஷன் அபியான் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அண்ட் WIFS ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ தெர் ஆர் குவைட் அ லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இன் திஸ் சீரீஸ் வி ஆர் கோயிங் டு சி these national nutrition programs one by one. ஓகேவா? why we are seeing this is that இது வந்து நெட் சிலபஸ்லையும் இருக்குது, காலேஜ் டிஆர்பி சிலபஸ்லையும் இருக்குது, டிஎன் செட் சிலபஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த எல்லா சிலபஸ்லையும் இது இருக்கிறதுனால அண்ட் மோரோவர் இந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸில் இதை கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேவா? டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ்லையும் கேட்கலாம் அண்ட் 1 மார்க்லேயும் கேட்கலாம், எதில் வேணால் கேட்கலாம். So it is very important for us to know about various currently running nutrition policies and programs. Okay, va? Now, before going to these nutrition policies and programs, let's see what is intervention. இன்டர்வென்ஷன்னா என்ன? ஸோ நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன் தான் கேரி பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னாக்கா பிஃபோர் தட் வி ஷுட் நோ வாட் இஸ் இன்டர்வென்ஷன். ஸோ intervention is adding something to a condition or process to improve the functioning or prevent any harm. ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அது இன்டர்வென்ஷன். இல்லை அதில் ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, ஏதோ ஒரு ஹார்மை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம we are adding some work, then that is also intervention. Now, what is nutritional intervention? Nutrition intervention அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒரு பர்பஸ்லி பிளான்ட் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் ஃபைண்ட் அ டார்கெட் குரூப். ஏதாவது ஒரு அடலசன்ட் குரூப்போ இல்லை ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் குரூப், இஃப் தே ஹாவ் எனி நியூட்ரிஷன் ரிலேட்டட் ரிஸ்க், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இஃப் தே ஐடென்டிஃபை, தென் த கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, தே வில் மேக் அ பிளான். அந்த பிளான் ஆஃப் ஆக்ஷனை தே வில் இம்ப்ளிமெண்ட். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எதுக்கு? எய்தர் டு ரிசால்வ் ஆர் இம்ப்ரூவ் த நியூட்ரிஷன் கண்டிஷன். அந்த கண்டிஷனை ஒன்று அவங்க வந்து சால்வ் பண்ண பார்ப்பாங்க அந்த பிரச்சனையை, இல்லையா தே வில் ட்ரை டு இம்ப்ரூவ் த கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ த டெஃபினிஷன் கோஸ் லைக் திஸ்: இட் இஸ் அ purposely planned action designed with the intent of changing a nutrition related behavior, risk factor, environmental condition or aspect of health status to resolve or improve the identified nutritional diagnosis or nutrition problem. Okay, va? Now, in this video we are going to see about one such national nutrition program, that is WIFS program. It is a very commonly known program. எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ப்ரோக்ராம் இது. இந்த ப்ரோக்ராமோட அப்ரிவேஷன் கோஸ் லைக் திஸ்: இட் இஸ் வீக்லி அயர்ன் ஃபோலிக் சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். ஸோ யார் ரன் பண்ணுறா இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ரன் பண்ணுறாங்க. Now, let us see more about WIFS program. As I said, it is run through the Ministry of Health and Family Welfare. அவங்க தான் இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணது அண்ட் தே ஆர் ரன்னிங் திஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டால் நேஷன் வைடாக இந்த ப்ரோக்ராம் 2012 லான்ச் ஆச்சு. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்டிங் திஸ் வீக்லி அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னாக்கா, வாட் தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் இஸ் தட் அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் நிறைய பேர்த்துக்கு அனீமியா இருக்குது அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் இந்தியா நிறைய பேருக்கு அனீமியா இருக்குன்றத ஃபைன் பண்ணாங்க. ஸோ அதை வந்து குறைக்கணும், டு டிக்ரீஸ் த ப்ரிவாலன்ஸ் ஆர் இன்சிடென்ஸ் ஆஃப் அனீமியா அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த WIFS ப்ரோக்ராம். அண்ட் வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்? ஸோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் தே வில் ஃப்ரேம் த அப்ஜெக்டிவ். ஸோ த அப்ஜெக்டிவ் இஸ் to reduce the prevalence and severity of anemia among adolescent populations. ஸோ அதில் அவங்க கொடுக்குற ஏஜ் குரூப் வந்து 10 to 19 years. நெக்ஸ்ட், இந்த WIFS கடந்து வந்த அந்த phases, what are the different parts that they have come across? ஃபர்ஸ்ட் இஸ் இனிஷியல் ஃபேஸ். ஸோ இதை டக்குன்னு எடுத்தோடனே நேஷன் வைடாக அவங்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஃபேஸில் என்ன பண்ணியிருக்காங்க,
2000 to 2005ல they have introduced this in ஒரு 5 ஸ்டேட்ஸ்ல மட்டும் வீக்லி அயன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்லி இன் 20 districts. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கப்புறம் லேட்டர் தே டுக் த ப்ரோக்ராம் டு 52 districts in 13 states where they have covered 8.8 million of adolescent girls. So first they have targeted only girls. Now second they have come to the consolidation phase. Consolidation phase la in from 2006 to 2011 they have expanded this program to all districts in these 13 states. அதே 13 statesல எல்லா districtsலையும் கொண்டு வந்திருக்காங்க where they covered 27.6 million of adolescent girls. And last is the current phase, that is nationwide phase. It has launched in 2012 and the program is implemented across the country both in urban and rural areas. So எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் அர்பன் ஏரியா ரூரல் ஏரியா எல்லா ஏரியாலையுமே they have started this program, WIFS program, where they have covered 108 million of adolescent boys and girls. Here they have included boys also. As we have seen the target group, யார் இந்த டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் த ஸ்கூல்ஸ் கோயிங் அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் 6th to 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 6thலேருந்து 12th இருக்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எடுத்துக்கிறாங்க எங்கே ஒன்லி இன் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் முனிசிபல் ஸ்கூல்ஸில். அண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து அனீமியா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அண்ட் அவங்க அனீமிக்கா இல்லாமல் இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே வில் பி த ஃபியூச்சர் மதர்ஸ் இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் ஸ்கூல் அடலசன்ட் கேர்ள்ஸையும் எடுத்துக்கிறாங்க, அதாவது இந்த ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸில் இருக்காங்க, ஸ்கூல் போகாமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்க அவுட் ஆஃப் ஸ்கூல் அடலசன்ட் கேர்ள்ஸையும் அவங்க இந்த டார்கெட் குரூப்பில் எடுத்துக்கிறாங்க. And the platform where they will implement this is that the government aided government and municipal schools and also in Anganwadi centers. Intervention. So what is this action, plan of action என்ன அப்படின்னு சொன்னாக்க it is as the name suggests it, weekly iron folic acid supplementation இல்லையா. ஸோ வீக்லி they will give iron and folic acid tablet. அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அந்த டேப்லெட்டில் 100 mg எலிமெண்டல் அயனும் 500 mcg மைக்ரோகிராம்ஸில் ஃபோலிக் ஆசிடும் இருக்கும். அண்ட் ஆல்சோ தே வில் கிவ் அ biannual deworming tablets. எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா if they have worm infestation in their stomach, then in the tablets will not work. Whatever we give iron and folic acid supplementation, the body will not accept it. Yeah? So they are giving the biannual deworming tablets and also nutritional health education. Tablet மட்டும் கொடுத்தா போதுமா, deworming tablet கொடுத்தா போதுமா, பத்தாது. The student should be have some knowledge about the nutritional health. ஏன் இதை சாப்பிட்றோம், எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஏன்னா டேப்லெட்ஸ் மட்டுமே பத்தாது, அவங்களோட ஹெல்தி ஃபுட் இன்டேக் இஸ் ஆல்சோ எசென்ஷியல் டு ப்ரிவெண்ட் அனீமியா. ஸோ அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பாங்க, எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், ஏன் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுப்பாங்க. அண்ட் த லாஸ்ட் இஸ் ஸ்க்ரீனிங் அப்படின்னாக்கா இதில் அவங்க பார்க்கும்போது யார் வந்து மாடரேட் டு சிவியர் அனீமிக்காக இருக்கிறாங்க அந்த மாதிரி அடலசன்ஸ் வந்து அவங்களுக்கு இமீடியட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிற மாதிரி தே வில் அரேஞ்ச். அண்ட் திஸ் இஸ் த IFA, that is iron and folic acid tablet that comes under WIFS program. And this is the iron and folic acid tablet which they are giving in the schools, and this is the albendazole tablet which is the biannual deworming tablet. Okay, wow. Here I want to add some information about this IFA tablet where it will be in blue color for adolescents. So adolescents கொடுக்குற டோசேஜ்க்கு அவங்க கொடுக்குற கலர் வந்து ப்ளூ. whereas if in any other program வேறு ப்ரோக்ராமில் இன்ஃபென்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா it will be in pink color, infants and kids. And if it is for pregnant women, then it will be in red color. So the dosages will be vary. அதை represent பண்ணுறதுக்காக they will vary the color also. Right? Okay, iron and folic acid supplementation கொடுத்தாச்சு.
அண்ட் biannual deworming tablets எல்லாமே குடுத்தாச்சு. தென் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? இட் இஸ் டு கிவ் த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் ஆர் கவுன்சிலிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இன்ஃபர்மேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் இம்ப்ரூவிங் த டயட்ரி இன்டேக். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. எந்தெந்த ஃபுட்டில் வந்து அயன் ரிச்சாக இருக்குது, அயன் ரிச்சான ஃபுட்டை ஏன் எடுத்துக்கணும், அப்படி எடுக்கும்போது ஹீமோகுளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஹீமோகுளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனால் நீங்கள் சீக்கிரம் டயர்ட் ஆக மாட்டீங்க, நீங்கள் நிறைய படிக்கலாம், உங்கள் ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ எப்படி எப்படியெல்லாம் டயட்ரி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேஸ் சொல்லி தருவாங்க. The next is taking action for prevention of worm infestation among adolescents. எப்படி வந்து நம்ம ஹைஜீனிக்காக இருக்கணும், ஏன்னா worm infestation வர்றதுக்கு முன்னாலே நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ எப்படி இப்படிலாம் ஹைஜீனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. லைக் என்கரேஜிங் த அடாப்ஷன் ஆஃப் கரெக்ட் ஹைஜீன் ப்ராக்டிசஸ். ஸோ ஹாஸ்டலில் இருக்காங்க, இல்லை பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஆல்வேஸ் யூஸ் அ ஃபுட்வேர். நல்லா வந்து வாட்டர் வந்து ரொம்ப பிளென்ட்டியாக யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் யூ வில் நாட் கெட் இன்ஃபெக்டட் ஈஸிலி, அதர்ஸ் வில் ஆல்சோ வில் நாட் கெட் இன்ஃபெக்டட் ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி தே வில் எஜுகேட் த ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் த டயட்ரி இன்டேக் ஆஃப் அயன். ஸோ அயனை எப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து பாடியில் அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து விட்டமின் சியோட அயன் எடுத்துக்கும் போது அயன் வந்து கம்ப்ளீட்டாக உடம்புல வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் ஒரு லெமன் ஜூஸ் அந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க அயன் டேப்லெட்டோட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஒரு ஹை ஃபைபர் டயட், நிறைய கீரை அந்த மாதிரி பச்சை காய்கறி அது மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து லிக்விட் அயனும் கொடுப்பாங்க. அயனை வந்து லிக்விட் ஃபார்மில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்க அயனை அப்படியே வாயில் ஊற்றிடக்கூடாது. பிகாஸ் அந்த அயன் பல்லில் பட்டால் பல்லெல்லாம் கருப்பாயிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி லிக்விட் அயன் உங்கள் ஸ்கூலில் கொடுத்தா யூ ஹாவ் டு யூஸ் ஒன்லி ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அயன் கூட எப்பயுமே கால்சியம் எடுத்துக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டேக் அயன் வித் கால்சியம் பிகாஸ் கால்சியம் வில் ஹிண்டர் த அப்சர்ப்ஷன் ஆஃப் அயன். அயனோட அப்சர்ப்ஷனை தடுத்துரும். அண்ட் ஆல்சோ தே வில் டெல் தம் தட் தே ஷுட் ப்ரிஃபர் டேக்கிங் த டேப்லெட் பிஃபோர் ஃபுட். சாப்பிட்றதுக்கு முன்னால் ப்ரிஃபரபிளி ஏர்லி மார்னிங் எடுத்துக்க சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குது அப்படின்னாக்கா எனி மீல் மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் முன்னால் பிஃபோர் ஃபுட் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தே வில் அட்வைஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் திங்ஸ் தட் தே வில் இன்க்ளூட் இன் த நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன். Convergence with key stakeholders. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து யார் யார் கூடலாம் சேர்ந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து தே வில் ஷேர் த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் தே வில் ஒர்க் டு மேக் திஸ் ப்ரோக்ராம் அ கிராண்ட் சக்ஸஸ். அண்ட் வாட் ஆர் த கீ கன்வர்ஜென்ட் ஏரியாஸ்? எந்தெந்த ஏரியாவில் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், ப்ரோக்ராம் பிளானிங். ப்ரோக்ராம் பிளான் பண்ணும்போதுலேருந்தே 3 மினிஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளும் தே வில் ஒர்க் பை கம்மிங் டுகெதர். அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் திஸ் நோடல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். யார் இந்த ப்ரோக்ராமை வந்து டார்கெட் குரூப்பாக இருக்கிற இந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க அவங்கள. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டேப்லெட்ஸ் வந்து எப்படி நீங்கள் சப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும், அண்ட் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன் யூ ஷுட் கிவ் டு தெம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ தானே அவங்க போய் ஸ்டூடெண்ட் கிட்ட அதை சொல்லுவாங்க, அந்த அடலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ தீஸ் 3 மினிஸ்ட்ரிஸ் டுகெதர் வில் மானிட்டர் த கம்யூனிகேஷன் காம்போனன்ட். எப்படி வந்து தீஸ் பீப்புள் ஆர் கம்யூனிகேட்டிங் அண்ட் டேக்கிங் திஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மேக்கிங் இட் அ சக்ஸஸ் அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. Last and very important, if we see the current status of this program, the program has been rolled out in all states and union territories. அதாவது throughout India இந்த program ரன் ஆயிட்டு இருக்கு. And it covers 11.2 crore beneficiaries, including 8.4 crore in school students, that is school இருக்க students, and 2.8 crore out of school beneficiaries. So this is the current status of the program. And ஹோம் சயின்ஸில் காலேஜ் டிஆர்பி, யூஜிசி, நெட் அண்ட் டிஎன்செட் எல்லாத்துலேயுமே நேஷ்னல் நியூட்ரிஷன் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் சிலபஸில் இருக்குது. அண்ட் அதுலேருந்து நெட்லேயும் டிஎன்செட்லேயும் 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வி கேன் எக்ஸ்பெக்ட்
descriptive questions also from the national nutrition policies and programs which are currently running. So it becomes very essential for us to learn about these policies and programs. And இந்த சீரீஸ்ல இந்த மாதிரி நிறைய policies and programs நம்ம பார்க்க போறோம். If you really like this video, click the like button and subscribe to Kanni's classes, and also do comment and tell me how you feel about this video. Thank you.